Jesus loves our daily Bible school. சோதரம் 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 அப்பா, வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாக கர்த்தருக்கு சோதரம் 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 சோதரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியாக விற்றிருப்பவரே, சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்காக உங்கள் சொந்த குமாரனே கொடுத்தீரானவரே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்வதற்கு நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே, எங்கள் பாவங்களை சுமந்திலே சாபத்தை சுமந்திலே, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி நன்றி. ரத்தத்தை சிந்தி எங்கள் மீட்பை கொடுத்தீங்க, ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா, நீதியை கொடுத்தீங்களா ஆண்டவரே, நமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, சத்திய ஆவியானவரே, பிதாவை ஆராதிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் பிரசன்னத்தால் நிரப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கதலை தந்தீரையா, மதங்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டால் நித்தமும் நன்றி சொல்வேன். மக்கால்களை தந்தீரையா, மதங்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்டால் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோறாமல் பாடுவே நன்றி. மகளை தந்தீரையா, மதங்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரம் கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஓ தேவனே, உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. நினைத்தவர் முன் கலைத்திர செய்தவரே, கருமாறின வேலையெல்லாம் தாங்கி நடத்தினே, இங்கு செய்ய நினைத்தவர் முன் கலைத்திர செய்தவரே, கருமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. பக்கம் இழராய் நின்றவர், என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் இடராய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நிற்கும் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நிற்கும் சோறாமல் பாடுவே நன்றி. மக்கால்களை சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குழந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சீராமல் காத்தவரே, சீர்குழந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னது நிறைவேற்றே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னது நிறைவேற்றே. நன்றி 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 நன்றி, நித்து ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோறாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, மதுகளை தாண்டிடுவே, நீ
நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். மண்காதலை தந்தீரையா மதுகளை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நித்த ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நித்த சோறாமல் பாடுவேன். நன்றி நன்றி நன்றி. அப்பா நன்றி சொல்றேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உயிருள்ள நாட்களெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே. என் ரத்தத்தில் ஒவ்வொரு செல்களும் என் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா எங்கள் தாயின் கருவிலே எங்கள் கருவை கண்டதுன்னு சொன்னீங்களேப்பா. அடுத்த இந்த கருவை நீங்க நம் பிரமைக்கு தக்கதாய் அந்த அதிசயமா உண்டாக்கப்பட்ட ஆண்டவரே, எங்கள் உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் துதிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ஆண்டவரே. சுவாசம் போல யாரும் கர்த்தரை துதிப்பதாக சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நான் உயிருள்ள நாட்களெல்லாம் கர்த்தரையே துதிப்போம், உங்களையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மை எல்லாமே தேவன் இல்லை ஆண்டவரே, உண்மை எல்லாமே ரட்சகர் இல்லை ஆண்டவரே, உண்மை எல்லாமே கண்மலை யார் ஆண்டவரே. நீரே துதிக்கு பாத்திரரா இருக்கிறார் ஆண்டவரே. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். 3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். 6 இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். 7 நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தபோது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். 8 இப்பொழுதோ கோபமும் முர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். 9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு 10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 11 அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்தாசேனம் உள்ளவன் என்றும் விருத்தாசேனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியர் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். 12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. 13 ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். 15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. 17 வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து
அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். 18ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தரு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 19ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 20ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. 21ஆம் வசனம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். 22ஆம் வசனம், வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். 23ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். 25ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? அதில் 20ஆம் வசனத்தை படிப்போம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இப்பொழுதும் கூட நான் 2 வீடியோவை ஆன்ட்டி அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. First finish your studies, then you can play. Son, please keep your room clean today. Thank you for obeying me, son. I will obey my parents. இந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது பாருங்கள். இப்படி தன்னுடைய பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் இதை பார்த்து ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, என்னுடைய பிள்ளை எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ரொம்ப சந்தோஷமாவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பிரியமானதே பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது தான். எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியணும் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. எல்லா காரியத்திலையும் சொல்லும் பொழுது சில பெற்றோர், ரட்சிக்கப்படாத பெற்றோர் தேவனுடைய சித்தத்திற்கும் வேதத்திற்கும் முரண்பாடான காரியங்கள் சொல்லுவாங்க. அதில் கீழ்ப்படுகிறத குறித்து சொல்லலை. மற்றபடி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிற எல்லா காரியங்கள்லையும் கீழ்ப்படியணும். அது கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு சில பிள்ளைகள் சொல்லலாம், நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு என்னால் ஒபே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? அப்போ நான் சொல்கிற ஜெபத்தை சொல்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசுவே, என் பெற்றோருக்கு நான் மரியாதை கொடுத்து எல்லா காரியங்களிலும் அவங்களுக்கு கர்த்தருக்குள்ளே நான் கீழ்ப்படியணும். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்க. உங்களை பார்த்து ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பெற்றோருக்கு கீழ்ப்படிவது யாருக்கு பிரியமானது? ஆ, நண்பர்களுக்கு. ஆ, ஆசிரியர்களுக்கு. இ, கர்த்தருக்கு. இ, உறவினர்களுக்கு. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.